ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2023 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஇ பிடெக் இன் சிஎஸ்சி இசிஇ ஆர் ஐடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு வித் மினிமம் ஆஃப் 70% ஆர் 7.0 சிஜிபிஏ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023 2024 பேட்சாக இருந்து பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ஆர் ஐடி இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்து 70% மேலே சிஜிபிஏ ஆர் பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங் லாஜிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ்க்கு அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ டெக்னாலஜிஸை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷிஃப்ட்டுக்கெலாம் ஓகேவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் இங்கே அட்டாச்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கவர் லெட்டர் கேட்டிருக்காங்க. கவர் லெட்டரும் இங்கே அட்டாச்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் கவர் லெட்டர் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் ரெஸ்யூம் வந்து மேண்டிட்டரி. ஸோ ரெஸ்யூம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். கவர் லெட்டர் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எம்ப்ளாயி ரெஃபரலாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயோட நேமை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லீகலாக இது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் நோட்டீஸ் பீரியட்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் ஜெண்டர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.